இங்க அண்ணாமலை பரசு மூலமா 2 ஐயர ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இப்போ வந்துட்டு அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு எல்லா ஒரு மரியாதையுமே செய்றாங்க. 80வது பிறந்த நாள கொண்டாடுறதுனால அவங்களுக்கு சாமிக்கு போட்ட பட்டெல்லாம் குடுக்குறாங்க. இத வந்து ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க பாட்டியும். எல்லாரும் ஜோடியா வந்து ஆசீர்வாதம் வாங்க. மீனா மட்டும் தனியா நிக்கிறது. இங்க மீனாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படியும் அவன் இன்னைக்கும் குடிச்சிட்டு மட்டையாகி தான் வரப்போறான் வீட்டுக்குன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ண, எங்க பாட்டியும் வந்து மீனாவ பார்க்குறாங்க. தனியா கூட்டிட்டு போய் என்னம்மா பிரச்சனை? உனக்கும் அவனுக்கும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க எப்பயுமே முத்து வந்தா என் கூடவே இருப்பான். இன்னைக்கு எங்க போனா அவன்? அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கு இருக்குன்னு எங்க பாட்டி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல தான் இங்க விஜயா வர. விஜயா கிட்ட பாட்டி நீ எப்ப பார்த்தாலும் இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கியே தவிர ஒருவேளை இந்த வீட்டுல நீ பார்த்து நான் பார்க்கவே கிடையாது. இன்னைக்கு நீ போய் வேலையை பாரு. அவ எவ்வளவு நேரம் தான் கிச்சன்லயே நின்று சமைச்சிட்டு இருப்பான். அவ ரெடியாக வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க திட்டுறாங்க. அதனால பாட்டி பேசினதுனால விஜயா கிச்சனுக்குள்ள போக மீனா ரெடி ஆகிறதுக்காக போறாங்க. அப்பதான் இங்க மீனா வண்டிக்கு சொல்லி நகை எங்கன்னு கேக்குறாங்க. நகை என்கிட்ட தான் இருக்கு பாட்டி நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா உள்ள போக, அந்த நேரம் மீனா நகையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இங்க வெளியில வர. அது வரைக்குமே முத்து வரல. வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. எங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட ஒவ்வொருத்தவங்களுமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா அடுத்து சுதா வராங்க. எங்க வீட்டுக்கு வந்து சுதாவை வந்து மீனா வரவேற்று பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க பாட்டிக்கு முன்னாடியே என்னம்மா ஒரு நல்ல நாள் அதுவுமா கழுத்துல கவரிங் நகையை போட்டுக்கிட்டு இருக்க, பவுனு நகை எங்கன்னு சொல்லி நேரடியா கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க கரெக்டா கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்பதான் வர பாட்டி வந்து கவனிக்கிறாங்க. என்னம்மா மீனா, நான் கொடுத்த நகை இப்படி இருக்காதேன்னு சொல்ல, இல்ல பாட்டி நீங்க கொடுத்த நகை தான், சரியா ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்றாங்க. இங்க மீனாவே தான் சொல்றாளே, பின்ன நீங்க என்ன அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பவுனு நகை தான், அவ எதுக்கு கவரிங் போட போறான்னு இங்க வந்து விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தேவையில்லாம என்ட்ரி கொடுக்குற விஜயாவை பார்த்து இங்க மீனாவுக்கு அப்பதான் சந்தேகம் வருது. அவர் சொன்னது போல இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ நினைச்சு யோசிக்கிறாங்க. இங்க சுதா வந்துட்டு திரும்பவும் எனக்கு தெரியாத கவரிங் எது பவுன் எதுன்னு சொல்லி ஆரம்பிக்க, விடுங்க சம்மந்தி அவ தான் பவுனுன்னு சொல்லிட்டு இருக்கா, திரும்ப திரும்ப நீங்க கவரிங்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே நினைச்சிட்டு இங்க சுதாவை நீங்க வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து மீனாவோட அம்மா சந்திரா வராங்க. சந்திரா சீதா 2 பேருமே வர ஓடி போய் வரவேற்கிறாங்க வாங்கம்மான்னு சொல்லி. ஆனா இது எதையுமே கண்டுக்காம இங்க விஜயா இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி வந்துட்டு இங்க விஜயாவை திட்டுறதுனால விஜயா வேற வழி இல்லாம வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்படி எல்லாருமே இருந்துகிட்டு இருக்க, திரும்ப திரும்ப வாசலை பார்த்துக்கிட்டு இருக்க சந்திரா கேக்குறாங்க, எங்கடி மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்க மீனா சொல்றாங்க, அவரை தாம்மா நானும் தேடிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, எனக்கு வேற கொஞ்சம் பயமாவே இருக்குமான்னு சொல்ல, நீ எதுவும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, பாட்டிக்கு பிறந்த நாள் ஏதாவது வாங்க போயிருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு, அவரு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ நினைச்சிட்டு வர மாதிரி குடிச்சிட்டுலாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சீதாவும், ஆமாக்கா, பாட்டினா மாமாவுக்கு எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன் அது மாமாவுக்கே தெரியுன்றப்போ மாமா இந்த நாள்ல போய் இப்படி செய்வார்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லடி அப்படின்னு எழுதிட்டு இருக்க. உடனே சந்திரா கேக்குறாங்க, சரிடி இன்னைக்கு சீதா என்கிட்ட விஷயத்த சொன்னா நீ எதுக்கு கவரிங் நகையை கொண்டுட்டு போன அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இங்க வந்து பாட்டி வந்துடுறாங்க. இங்க என்ன எல்லாரும் இங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க, சரி முத்துவுக்கு ஃபோன் பண்ணியா என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. பாட்டி கேட்ட உடனே இதோ பண்ற பாட்டின்னு சொல்லி பாட்டிக்கு முன்னாடியே ஃபோன் பண்ண, ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இங்க வந்து அண்ணாமலை கூப்பிடுறாங்க. இன்னும் நேரம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் வேற வரப்போகுது, கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாமா பர்த்டே பார்ட்டி சொல்ல, இன்னும் முத்துவே வரல அதுக்குள்ள என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து வராம எப்படி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல, இன்னமும் அவனையும் காணும், எல்லாரும் எதிர்பார்த்து எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குது, வரவங்க எல்லாமே வந்துட்டாங்க, முத்து மட்டும் வராம இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்க வந்து சரின்னு பாட்டி வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க விஜயாவும் வந்து பேசுறாங்க, எங்கடி அவன் ஃபோன் பண்ணியா இல்லையா, பாட்டி பாட்டின்னு உயிரா இருந்தா மட்டும் பார்த்தாது, கரெக்டான நேரத்துல வந்து நிக்கணும், இங்க எல்லாரும் பாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க அவன் மட்டும் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல அத்தை நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கவே இல்லை அவரு அப்படின்னு எங்க மீனா சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலையும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானா, எங்க போனா அவனு அண்ணாமலை ரொம்பவே கவலை ஆகுறாங்க. அவனால எல்லாரும் கவலைப்படணும், அவனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதானே அவனோட எண்ணம், அதுக்காக தானே அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இங்க விஜயாவும் திட்ட, கூடவே மனோஜும் சேர்ந்துக்கிறாங்க. இங்க ரோஹிணி சொல்றாங்க, பாட்டி ஏற்கனவே எல்லாருமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க ஸ்ருதியோட அம்மா கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பாட்டின்னு சொல்ல, ஸ்ருதியோட அம்மாவா இருந்தா யாரா இருந்தாலும் என் பேரை வந்தாதான் நான் கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இங்க ரவியும் முத்து இல்லாம எப்படிமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க விஜயா கிட்ட. அதை அவன் யோசிக்கணும் இல்லடா, அவன் தானடா எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணணும், இப்போ பாட்டி பாட்டின்னு தூக்கி வச்சு கொண்டாடினா மட்டும் போதுமா, இப்போ பாட்டிக்கு பிறந்த நாள்னா அவன் முன்னாடி வந்து நின்று செய்யறது கிடையாதா, இப்படி வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு
வந்ததுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வரதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே அண்ணாமலையும் இங்கே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா இது உங்களுடைய 80வது பிறந்த நாள், இதை நல்ல மாதிரியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு தானே எல்லாரையும் வர வச்சுருக்கோம். அவங்க எல்லாரையும் காக்க வைக்கிறது தப்பு. முத்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு இங்கே அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க. மனசே இல்லாத பாட்டி இங்கே மீனாவையும் பார்த்தபடி அவங்க அம்மாவையும் பார்த்தபடி அங்கேருந்து வெளியாகிறாங்க. நேராக இங்கே கேக் கட் பண்ணுற இடத்துக்கு வர எல்லாரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது சந்திரா கேட்குறாங்க, எங்கம்மா முத்து எங்க அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்க, இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இப்பெல்லாம் வரமாட்டான், அவன் எங்கே பாருல எங்கே மட்டையாய் கிடைக்கிறானோன்னு சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலை எந்த இடத்துல எதை பேசுகிறனோ தெரியாதா விஜய் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனசுலேயே நினச்சிட்டு இருக்க விஜய், கண்டிப்பாக அவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறதே கிடையாது. அவன் கண்டிப்பாக எங்கேயோ மட்டையாகி தான் கிடக்கணும். அவனுக்கு இந்த பழக்கம் தானே இருக்குது, அதனால் அவன் அதை தான் செய்வான்ற மாதிரியும், இங்கே கண்டிப்பாக அத்தை நமக்கு தான் பரிசு கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்காக நான் டிவியே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே மனோஜ் முட்டாள்தனமாக சின்ன வயசில் பாட்டி எப்பயோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டதை இப்போ அதை செய்யணும்னு நினச்சி நவரத்ன மாலையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே கொண்டு வந்த புடவையை ரிட்டர்ன் பண்ணிடணும்னு வேற அதையும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்படி காசு விஷயத்தில் கொஞ்சம் கணக்கு பார்க்குற மனோஜ் மொத்தமாக யார்கிட்ட ஏமாந்து தான் நின்றுட்டு இருக்காங்க. கடைசியில் இங்கே ரோஹிணி வேற கண்டிப்பாக பாட்டி நமக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே வந்து ஸ்ருதியும் நம்ம வந்து பாட்டிகிட்டேருந்து இந்த கிஃப்டை வாங்கி ஆகணும், நம்ம தான் வின் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பாட்டியும் கேக் கட் பண்ண போகிறாங்க. நேரம் பார்த்து வாசலில் ஓடி வந்து நிற்கிறாங்க. வேக்க விறுவிறுக்க இங்கே முத்து. பாட்டி இதோ வந்துட்டாரு பாட்டின்னு சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி இங்கே முத்துவை பார்க்குறாங்க. இங்கே உடனே அண்ணாமலை, எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோனை கூட நீ அட்டன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் எங்கே தான் போயிருந்தேன்னு சொல்ல, அப்பா கோவப்படாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சவாரி வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நேரத்துலையாவது கூட இருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அதான் வந்துட்டேன்னு சொல்ல, எங்கடா முத்து போன, நீ மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக உங்கள்கூட நான் பேசாமலே போயிருந்திருப்பேன்னு பாட்டி சொல்ல, பாட்டி உங்களுக்கு கிஃப்ட்டு ரெடி பண்ண தான் போயிருந்தேன்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டு என்னடா கிஃப்ட்டு, நீ என் ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்திருந்தேன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் நான் உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் என்னென்னு அப்படின்னு சொல்ல, என்ன அடி தானே கொடுப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும் பாட்டி அப்படின்னு இங்கே முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாட்டியை பார்த்து, இங்கே பாட்டி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை கொடுக்க தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாகி முத்துவை பார்க்க, அப்படி என்ன இவன் தங்கத்தாலையும் வைடூரியத்தாலையுமா இங்கே பாட்டியை அலங்கரிக்க போகிறான்னு இங்கே மனோஜ் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், என்ன பாட்டிக்கு வைரம் வைடூரியம் தங்கம் எதுவும் வாங்கிட்டு வந்துட்டியான்னு, அதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜை பார்த்து முறைக்க, அதால் செஞ்சால் மட்டும்தான் பாட்டி சந்தோஷப்படுவாங்களா, அதையும் தாண்டி பாட்டிக்கு மனசளவில் பெரிய ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்க, இங்கே முத்து ஓடி போய் வாசலில் அங்கே நிற்கிற 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அது யாருன்னு பார்த்தா வடிவக்கரசியும் கேஆர் விஜயாவும். இவங்க 2 பேரும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அவங்க 2 பேருமே எங்கள் பாட்டியோட சின்ன வயசுலேருந்து பழகினவங்க, ரொம்ப கூட பிறந்தவங்க மாதிரி பழகிட்டு இருந்தவங்க. எங்கள் பாட்டிக்கு அவங்கன்னா ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டதுலேருந்து எல்லாமே அவங்கள பார்த்த உடனே பாட்டிக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே முத்து வந்து அவங்கள பற்றின கதையை சொல்லி கேட்டு தான் வளர்ந்துருக்காரு. எங்கள் பாட்டிகிட்ட இருந்த வரைக்கும் பாட்டி அவங்கள பற்றி ஒரு நாள் முத்துக்கிட்ட சொல்லாமல் இருக்க தவறுனதே கிடையாது. அப்படிப்பட்டவங்களை பாட்டி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா பாட்டியால் அந்த விஷயத்தை மறக்கவே முடியாது. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நினச்சி தான் இப்படி ஒரு விஷயத்த முத்து பண்ணியிருக்காங்க. இப்படி வாசலுக்கு ஓடுற முத்துவை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக இங்கே யாராக இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து வடிவுக்கரசியையும் கேஆர் விஜயாவையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரும் உள்ளே வந்த உடனேயே இங்கே பாட்டி வந்து அவங்கள ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியத்தோடையும் கலக்கத்தோடையும் கிட்ட போகிறாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறமா 2 பேரையும் கட்டி பிடிச்சி 3 பேரும் ஒன்றா நிற்க, இது மொத்த பேரும் பார்த்து அதிர்ச்சியாக யாரடா முத்து இவங்களான அண்ணாமலை கேட்க, இவங்க தான் அப்பா பாட்டி சின்ன வயசுலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தவங்க. பாட்டிக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்கும் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். 3 பேரும் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் விளையாடிருக்காங்க, எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு இப்படி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பாட்டி சொல்லியிருக்காங்க. பாட்டிக்கு மறக்க முடியாத கிஃப்ட்னா இது தானேப்பா, இத்தனை வருஷமாக பார்க்காத தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை இப்போ மீட் பண்ணால் அவங்க லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். காலையிலேருந்து இவங்களை அலைஞ்சு தேடி அலைஞ்சதுல தான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு, அதனால தான்ப்பா ஃபோனை கூட அட்டன் பண்ண முடியலன்னு சொல்ல எங்க முத்துவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறாங்க. அதே பெருமையோட எங்க விஜயாவை பார்க்க விஜயா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிற சுதாவுக்கும் ஒரே வெறுப்பாக இருக்கு. கூடவே மனோஜ் ரோஹிணின்னு எல்லாருக்குமே வெறுப்பாக இருந்தாலும் எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. இங்கே வடிவுக்கரசையும் கேஆர் விஜயன் கூட்டிட்டு வந்து இவங்களை பற்றின கதைகளை எல்லாத்தையும் சொல்லி எங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இங்கே தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்தி அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட எங்கள் பாட்டிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதே போல் வந்தவங்களும் கண் கலங்க இங்கே 3 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அங்கே கூடி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட இது முத்துவுக்கு தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எங்கள் மீனாவும் இங்கே இதெல்லாம் எப்படிங்க பண்ணீங்கன்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட கேட்க முத்து வந்துட்டு பாட்டியோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா, இவங்களெல்லாம் பார்க்க முடியலேன்னு பல காலமாக கவலைப்பட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க மீனா. அதான் இவங்களை பற்றின ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சிது, அதான் தேடி நானும் செல்வமும் போனோம். அங்கே இங்கேயும் தேடி அலைஞ்சி இவங்களுக்கு எப்படியும் இன்னைக்கு கண்டுபிடிச்சி கையோட கூட்டிட்டும் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டி இவங்களை பற்றி பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கல்ல, எனக்கு இது போதும் மீனா. நம்ம வாங்கி கொடுக்குற தங்கத்தில் இல்லை இவங்களோட சந்தோஷம், இவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் நம்ம கொடுக்குற சந்தோஷம்தான் இவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு லைஃப் மெமரிஸாகவே மாறும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனா வந்து முத்துவோட கையை பிடிச்சிட்டு நிற்க, நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே உன் பேர பிள்ளை முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை பக்கத்தில் கூப்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் போயிட்டு 3 பேர் காலை ஒன்றா விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. முத்து மீனா 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்க இங்கே வடிவுக்கரசி கேஆர் விஜயா 2 பேருமே, அதாவது பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சி தன்னுடைய கழுத்தில் கலந்த தங்கச்சி எடுத்து 2 பேருக்குமே போட்டு விடுறாங்க. இதை பார்த்து இங்கே ரோஹிணி மனோஜுக்கு தான் வயிறு எரிஞ்சு நிற்க, ஆனால் எங்கள் ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேருமே அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி வந்துட்டு முத்துவை கட்டி பிடிச்சி கண்கலங்க, வாங்க பாட்டி நேரம் ஆயிடுச்சு முதல்ல கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கேக் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி முடிச்ச கையோட எல்லாருமே கிஃப்ட் வச்சும் கொடுக்குறாங்க. இங்கே இப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இங்கே முத்து எல்லாருமே அசத்தி விட்டாங்க. இங்கே இதுக்கு முன்னாடி விஜயா டிவி வாங்குறேன்னு சொன்னதும், அங்கே மனோஜ் நவரத்தினம் மலை வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னது எல்லாமே இது வந்துட்டு இதுக்கு ஈடாகவே வரலை. இது வந்து பாட்டி வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டிக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அசத்துவாங்கன்னு அண்ணாமலை கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் முத்துவை பாராட்டுறது எங்கள் மனோஜுக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது. ஆனால் எங்கள் மீனை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மட்டும்தான் என்னை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கான், அன்பு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய கிஃப்ட்னு பாட்டி சொல்ல, இதை கேட்ட விஜயாவுக்கும் அதே நேரம் அங்கே பக்கத்தில் நிற்கிற ரோஹிணி மனோஜ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தலைக்குனிவை தான் ஏற்படுத்துது. இப்படி பாட்டி கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு இங்கே எல்லார் கூடவும், அதாவது தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்க, அப்போ மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்து, என்ன மீனா இந்த கவரிங் நகை எடுத்து போட்டிருக்க, பார்க்குறவங்க எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்க மாட்டாங்களா, என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீயே காட்டி கொடுத்துருவ போலையே, பாட்டி தெரிஞ்சால் கேட்க மாட்டாங்களான்னு சொல்ல, பாட்டி கேட்டாங்க தான் நான் சமாளிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. பின்ன ஏன் போட்டேன்னு சொல்ல, பாட்டியை கட்டாயப்படுத்தி தான் போட வச்சாங்க. அது மட்டும் இல்லை, வந்ததும் வராததுமா ஸ்ருதியோட அம்மா எதுக்கு நீ இந்த ஃபங்க்ஷனில் பவுனு நகையை போடாமல் கவரிங் நகையை போட்டிருக்கன்னு வேற கேட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல உங்கள் அம்மா தான் எதாவது சமாளித்து அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு முத்து கேட்குறாங்க. ஆமாங்க, அவர் அப்படி பண்ணதை நானும் பார்த்தேன்னு சொல்ல, அப்போது அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கும் சந்தேகம் முதலேண்டு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. கண்டிப்பாக மனோஜுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குமேனா. முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும். நீ சொன்ன மாதிரி நீ சொன்னதுனால இவ்வளோ அமைதியாக இருக்கல, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இங்கே நான் சத்தம் போட்டு அதனால் பிரச்சனை வந்ததுன்னா பாட்டியோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். இப்போ பாட்டியோட சந்தோஷமே இல்லாமல் போயிருக்கும்ல. இப்போ பாரு பாட்டி எவ்வளோ சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், பாட்டி வீட்டில் ஊரில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த வீட்டில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் பாட்டிக்கு இன்னொரு கிஃப்ட் வேறு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி இங்கே வந்து அந்த ரூமில் வச்சுருக்க அந்த கிஃப்ட் எடுத்து காட்ட செம்ம சூப்பராக இருக்குங்க, இதுவும் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, அது மட்டும் இல்லை மீனா, இப்போ கூட இந்த பாட்டியை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் ஃப்ரேம் பண்ணி பாட்டிக்கு கொடுக்க போகிறேன். அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நான் பாட்டிக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்து விட போகிறேன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு எங்கள் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பாட்டியும் பார்க்குறாங்க. பாட்டியோட சந்தோஷத்தை பார்த்து இவங்களும் மனசளவில் சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்காங்க.